ஹலோ சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசணும் சார். எங்கே சார் வந்து பிக்கப் பண்ணோம்? வல்சர்வாக்கு ஆர்கோட் ரோட் சர்ச் பக்கத்தில். ஓகே சார், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். செங்கல்பட்டுன்னு சொன்னாங்க. ஆல்டா டிராப்பா சார்? ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறோம், சீக்கிரம் வந்துடலாம். சரி சரி, ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் சார், ஃபோன் பேசிக்கிறேன். பேசுங்க. ஹலோ, சொல்லுமா, என்ன விஷயம்? ஏங்க, நீங்க நம்ம கல்யாண நாள் வெள்ள கூட்டி போறோம் சொன்னீங்க. தெரியுமா? இன்னும் வரல. என்ன மறந்துட்டீங்களா? இல்லம்மா. சீக்கிரம் வாங்க. திடீர்னு ஒரு பிக்கப் செங்கல்பட்டு வரைக்கும் டிராப் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடுறோமா? சரி. சாரி சார், வீட்டில இருந்து ஃபோனு. இன்னைக்கு என்னோட கல்யாண நாள், அதனால வீட்டுக்கு சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருந்தேன். அதான் எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் அனுப்பி வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பி வைக்கிறோம். சாரி சார், வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசக்கூடாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. டிரைவர் அண்ணா சார், கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க, பிஸ் அடிச்சுட்டு போயிடலாம். சார் ஓகே சார். ஹலோ, சொல்லுமா. எங்க இருக்கீங்க? சரிம்மா சீக்கிரம் வாங்க. வந்துடுறோம்மா. நான் இன்னும் 1 ஹவர்ல வந்துடுறேம்மா. சரிம்மா. வரும்போது பொண்ணுக்கு கடையில என்ன வாங்கிட்டு வாங்க. அப்படியே கையை வீசிட்டு வந்துட போறீங்க. கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறோம்மா. சார் போலாமா சார்? கடத்தி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னடா சரவணா, கால் டாக்ஸி டிரைவருங்களை கொலை பண்ணி போட்டு காரை கடத்திட்டு போயிடுறாங்களாம். டேய், நீ ஜாக்கிரதையா இருப்பா. சரிம்மா. ஏமா, காலங்காத்தால டியூட்டிக்கு போறவன பயமுறுத்திட்டு இருக்க. எங்கே ஏதோ 1-2 நடந்தா நீ எதுக்கு கவலைப்படுற? ஏங்க, நம்ம பிள்ளையும் கால் டாக்ஸி டிரைவர் தானே. அதாங்க இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படிதான்டா, நான் வேலைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் நிறைய நடக்குதுன்னு சொல்லி என்ன பயமுறுத்தினா, இப்ப உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ போய் சாப்பிட்டு கிளம்புப்பா. உங்க அப்பா எப்பவுமே இப்படிதான்ப்பா. நீ அவரை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டுக்கோ. உட்காரு, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க உங்களுக்கு காப்பி. வச்சுட்டு போ. சரவணா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. சரிப்பா, வரேன். பார்த்து போயிட்டு வா.
ஹலோ சொல்லுப்பா. அண்ணே, காலையில் டிவி நியூஸ் பார்த்தீங்களா? பார்த்து சரவணா, கால் டாக்ஸி டிரைவரை கொண்டுட்டு காரை கடத்திட்டு போயிருக்கானுங்க. வர வர கால் டாக்ஸி டிரைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. இந்த போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. எதுக்கும் நீயும் உஷாரா சரவணா. நம்ம கால் டாக்ஸி டிரைவர்கிட்டலாம் ஜாக்கிரதையா இருங்க, நானும் சொல்லிடுறேன். சரியா? இதை சொல்லலான்னு தானே உங்களுக்கு கால் பண்ணேன். சரிப்பா, பார்த்து போ. சரவணா எங்க இருக்க? பா, நான் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கேன்ப்பா. பா நீ பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. அப்பாவுக்கு மனசு கேட்கல, அதான் ஃபோன் பண்ணேன். சரி வச்சிடுறேன், பார்த்துக்கப்பா. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம். நான் டாக்டர் மாறன் பேசுகிறேன். அந்த 2வது வார்டில் இருக்கிற பேஷண்ட் ரவிக்கு ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்க. நான் ஷார்ப்பாக ஒரு 10:30க்கு வந்துடுறேன். ஓகே. ஹாய் டாட். பாய். நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். ஓகேடாம்மா. பை டாட். see you. ஏய் இந்த பூஸ்டாவது குடிச்சிட்டு போ. எனக்கு வேண்டாம்மா, நீ உன் புருஷனுக்கே கொடுமா. நீ குடிச்சிட்டு போடி, அவருக்கு நான் தரேன். ஐயோ டைம் இல்ல, கோர்ட்ல முக்கியமான கேஸ் இருக்குமா. என்ன கேஸ்டா? அதான்ப்பா மீ டூ கேஸ். ஒரு ஆண்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்ததா கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஆண்டியே பெரிய கேஸ் தான். இந்த ஆம்பளைங்களே பாவம்பா. இதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்ன கையை பிடிச்சி இழுத்தா ரூம்க்கு கூப்பிட்டான்னு எல்லா ஆம்பளையும் இப்ப கேஸ் கொடுத்தா எந்த ஃபேமிலி நல்லா இருக்க போகுது சொல்லுங்கப்பா. நீ சொல்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தாம்மா. இந்த ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பாவம் பார்க்காதடி. அது ஏதோ மீட்டு கீட்டுன்னு சொன்னியே, போய் பாரு போ. நீ என்ன பார்த்து பேசிட்டு இருக்க? நான் ஒரு குட் டாக்டர். உங்களுக்கு நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துக்காதீங்க. நீங்க குட் டாக்டரோ இல்ல பேட் டாக்டரோ உங்க கூட ஒர்க் பண்ற நர்ஸுங்களை கேட்டா தானே தெரியும். அநேகமா நம்ம வீட்லயும் ஒரு மீட்டு கேஸ் வரும்னு நினைக்கிறேன். இவ இப்படிதான் லூஸ் தனமா ஏதாவது பேசிட்டு பா. டைம் ஆகுது, நீ போமா. அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க மேல கேஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகே தானே? அதுக்கு தானமா லாயருக்கு பிடிக்க வச்சிருக்கேன். ஏய் நீ போடி. சரிப்பா, பாய். பாய்மா. எங்க வாங்க டிஃபன் சாப்பிடலாம். நீ போ, வர. மாப்பிள்ள, இப்படி கால் டாக்ஸி டிரைவர்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றதே அதிசயம்டா. சாம்பார் கொஞ்சம் ஊற்றுங்க. என்ன ஆளுக்கு 2 இட்லி போதுமா? நல்லா சாப்பிடுங்கப்பா. தோசை சொல்லவா? சரி, ஆளுக்கு 2 தோசை ஊற்றுங்க. எனக்கு ஒரு ஆம்லேட். சரி. வயிற்றுக்கு வஞ்சனை வைக்காதீங்கடா. எது வேணாலும் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன எனக்கு சேர்த்து காசு கொடுத்துரு. உன் கையால சாப்பிடுறதே ஒரு கிக்கு. விட்ட போட்டு இப்போ. ஆமா, இன்னைக்கு என்ன இட்லி கொத கொதன்னு இருக்குது? சரியா மாவு பேசலையோ? ஆமா, அது அப்படித்தான். சாப்பிட்டு போவியா? விட்டு ஒர்க் அவுட் ஆகல. ஆமா, உங்களோட வெள்ளை வெள்ளையர் சட்டை போட்டு கண்ணங்கரேன்னு ஒரு ஆப்பிரிக்கா கருங்கோணு தெரியுமே, எங்க அது வரல? யாரை கேக்குறீங்க? நீங்க கருப்பு சிங்கத்தியா? ஆமா, அந்த அசிங்கத்தை தான். யார பார்த்து அசிங்கம்? எங்க சிங்கம் 6 பேக் சிங்கம். அவர் அடிக்கிறதுல கில்லி, பாயறதுல பள்ளி, கடிக்கிறதெல்லாம் சில்லி. கேட்டுக்கடி என் கள்ளி. அவர் கருப்பு இல்ல, பிஸ்தா பருப்பு. மொத்தத்துல எங்க அண்ணன் காதல் மண்ண. சிங்கம் வந்துருச்சு. வா சிங்கம் வா. என்னண்ணா ஒரே ஜாலி மூட்ல வந்திருக்கீங்க? சரோடா, இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்பா. அப்படியா? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஐ அம் வெரி ஹாப்பி. சிங்கா, அப்ப கஸ்டமர் பிக்கப் பண்ண போலியா? எஸ், பிக்கப் பண்ணிட்டேன்பா. பேஸ்புக்ல பிக்கப் பண்ணிட்டேன். தொக்கா ஒரு ஃபிகர் மாட்டுச்சு. என் பொண்டாட்டியோட ரொம்ப பியூட்டியா இருப்பாப்பா. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில எல்லாரும் என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க.
9 மணி நேரம் ஒயின்னு 10 மணி நேரம் குயின்னு இதான் வாழ்க்கையில மெயின். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கலக்கிற சிங்கம் சிங்கம். இப்போ Facebook'ை நோண்டிக்கிட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாம் கட்டிக்கிட்டவன், ஒட்டிக்கிட்டவன், தொட்டிக்கிட்டவன், நட்டுக்கிட்டவன், கடைசியா கூட்டிக்கிட்டவன், இப்படி புருஷனுக்கே தெரியாம 5-6 புருஷனுங்களை வச்சிருக்காளுங்க. அந்த வலையில சிக்கிடாதீங்க சிங்கம். கணேசு, வலையில மாட்டதுக்கு நான் ஒண்ணு கெளுத்தி மீன்ல சொரா மீன் வலைய கிழிச்சிட்டு ருக்கு. என்ன உன் கையால செஞ்ச குடிப்பணியாரத்தை அண்ணனுக்கு கொடு. டேஸ்ட் எப்பா எவ்வளவு பெருசு பணியாரம். ஏம்பா கணேசு, குழிப்பணியாரம் ரொம்ப சின்னதா இருக்கு. புளிப்பணியாரம்னா சின்னதா இருந்தா டேஸ்ட், பெருசா இருந்தா வேஸ்ட். ஆமா சிங்கம், குழிப்பணியாரம்னா அடக்கமா அதான் டேஸ்ட். இதெல்லாம் இதுக்கு எங்க தெரிய போகுது? குழிப்பணியாரம் சின்னதா இருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? தலைவா, இந்த உலகமே குழிப்பணியாரத்துக்கு உள்ளதான் அடங்கி இருக்கு. அடி இப்படி குழிப்பணியாரத்தை சாப்பிட்டு நான் பார்த்தது இல்ல. இந்தாங்க. யோ, 4 கால் டாக்ஸி கார் ஷெட்டுக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு என் தம்பி வருவான், வாங்கிட்டு செட்டில்மெண்ட் செய். சொல்ல. ஆமாண்ணா, நீங்க சொன்ன மாதிரி சரிட்ட பணம் வாங்கிட்டேன். ஃபுல் அமௌண்ட் தானே? அங்கதான் வந்துட்டு இருக்கேன். வச்சிடறேன். உங்களுக்கு கேப் அலாட் ஆயிடுச்சு. ஓடிபி நம்பரும் எங்க டிரைவர் நம்பரும் உங்க மொபைலுக்கு SMS வந்துடும். ஃபாஸ்ட் ட்ராக் அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசுறேங்க. சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு வாசல் முன்னாடி தான் நிக்கிறேன். ஓ, இதோ நான் வந்துட்டு இருக்கேன். ஓகேங்க மேடம். ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓகே, வாங்க, வெயிட் பண்றேன். யா, ஓகே. ம். போலாமா? போலாம். ஓடிபி நம்பர் சொல்லுங்க. ஓ 4621. 4621. ஓகே, உட்காருங்க. பாத்துக்கங்க. அண்ணே, என்னம்மா? ஒரு நிமிஷம். வரண்டா. சரி மச்சான். உங்க ஃப்ரெண்டு என்னைக்கு கால் டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சாரோ அப்பத்திலிருந்து 24 மணி நேரமும் கால் டாக்ஸியே கதின்ட்டு கிடக்குறாரு. கொஞ்சம் வீட்டை எங்களையும் பார்க்க சொல்லுங்க. டேய், சொல்றாங்கல்ல கேளு. என்னது? வண்டியை லோன் போட்டு வாங்கியிருக்கேன் தெரியும்ல. மாசம் 7000 ரூபாய் பணம் கட்டணும். பேங்க்ல டியூ கட்டலனா செக் ரிட்டர்ன் ஆயிடும். அதுக்கு ஃபைனை போடுவான். அப்புறம் வட்டி ஏறும். வட்டியை கட்டுறதா அசலை கட்டுறதான்னு முழிப்பேன். அதுக்கு வட்டியை கட்டுவேன். அசல் நிக்கும். 4 மாசம் டியூ கட்டலனா சேட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். சாப்பாடு, ஸ்கூல் பீஸ், சொந்தக்காரன், ஆஸ்பத்திரி செலவு, இதெல்லாம் நான் கால் டாக்ஸி ஓட்டி தானே பாக்குறேன். வேலைக்கார மாதிரி 8 மணி நேரம் டியூட்டி பார்த்தாக்கா நடக்காது. இதெல்லாம் புரியுதா? கால் டாக்ஸி ஓட்டுறவனுக்கு நேரங்கள்லாம் கிடையாது, ஓய்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 hours டியூட்டி தான். பொண்டாட்டி பிள்ளைங்களை பாத்துக்கிறது உன்னோட டியூட்டி தான். இவன் எப்ப போறான் வரான், சாப்பிட்டானா சாப்பிடலையா, தூங்குனானா தூங்கலையான்னு கூட எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பயப்படாதீங்கம்மா, எதுவும் ஆகாது. எங்களை மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுற டிரைவருங்க வாழ்க்கையெல்லாம் இப்படிதான், வேற வழியே இல்லை. அம்மா சொல்றது சரிதான்டா. நம்ம பொழப்பு நல்லா ஓடணும்னா நேரம் காலம் பார்க்காம கால் டாக்ஸி ஓட்டி தான் ஆகணும். அதுக்காக
தூக்கத்தை கெடுத்து ஓட்டினா யார் உடம்பா இருந்தாலும் கிடத்தாண்டா செய்யும். நீ 2 நாள் படுக்கையில் படுத்துட்டேன்னு வைய, ஓ குடும்பமும் படுத்துரும். ஏண்டா வெறும் பணத்தை மட்டுமே கொடுக்கறக்கு நம்ம என்ன ஏடிஎம் மிஷினா? குடும்பத்தையும் பார்த்துக்கணும்டா. அப்பதானே அந்த குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும். 24 மணி நேரம் கால் டாக்ஸியே கதைன்னு இருந்தேன்னு வைய, அந்த குடும்பத்தோட நிம்மதி போயிருண்டா. நான் சொல்றது நிஜம், பார்த்துக்க. இன்னைக்கு அது வீட்டில் இரு. வாடா. ம் சரி வரோம். போயிட்டு வாங்கண்ணே. போயிட்டு வரேன். அன்எக்ஸ்பெக்டட்